வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம சாப்டர் 1 கான்ஸ்டனன்ட்ஸ் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்க்காதவங்க முந்தின வீடியோ லிங்கை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. நம்ம லெசனுங்கிறது இதில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகுது. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இன்னொன்று கொடுத்துக்கிறேன். அதாவது பொதுவாக இப்போ நம்ம சின்ன பிள்ளையில இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எடுத்தால் நம்ம இப்படி படிச்சிருப்போம். இது என்னது அப்படின்னா ABCDன்னு படிச்சிருப்போம். அதே இது ஸ்மால் லெட்டர் ABCDன்னு படிச்சிருப்போம். அதே நம்பர்ஸில் நம்ம 1 2 3 4ன்னு படிச்சிருப்போம். இப்போ இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில படிக்கும்போது நம்ம சின்ன பிள்ளையில எதனால இப்படி போட்டு இப்படி ஏன்னு படிக்கும், எதனால ஸ்மால் லெட்டர் ஏ இப்படி போட்டு இப்படி படிக்கும், எதனால நம்பர்ஸ் இப்படி போட்டு இப்படி படிக்கும்னு சொல்லி யாரும் கேட்டது கிடையாது. சின்ன வயசுல இது பேசிக். இங்கிலீஷ் படிக்கணும்னா இந்த ஆல்பபெட்ஸ் படித்தா இதுதான் நம்மளுக்கு பேசிக். அதனால அதை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டோம். அந்த ஷேப்ஸை அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்பர்ஸ், அதே மாதிரி தான் என்னது ஸ்மால் லெட்டர், அந்த மாதிரி இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் என்னன்னா த கான்ஸ்டன்ட்ங்கிற சாப்டர் இதே மாதிரி ஆல்பபெட் கொடுத்துருக்காங்களா, இந்த ஆல்பபெட் மாதிரி ஷார்ட்ஹேண்டில் நீங்கள் ஆல்பபெட்ஸ் மாதிரி கொஞ்சம் இது மனப்பாடம் பண்ணி படிக்க போகிறீங்க. அதுக்கும் சில ஷேப்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இந்த மொதல் கிளாஸில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஷேப்லாம் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் பேசிக்காக சிம்பிளாக புரிகிறதுக்கு. அப்படி தான் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்தால் நம்ம ஒரு ஆல்பபெட் படிக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட்ஹேண்டில் ஒரு ஆல்பபெட் படிக்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். இன்னொன்று இந்த ஷார்ட்ஹேண்டை பொறுத்தவரை என்னது அப்படின்னா ஃபோனோகிராஃபி எப்படி எழுதணும் அப்படின்னா, ஷார்ட்ஹேண்டை பொறுத்தவரை சவுண்டை பேஸ் பண்ணி நம்ம எழுதுறது. ஷார்ட்ஹேண்டுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காதில் என்ன ஒலி கேட்குதோ அதை வச்சு எழுதுறது தான் என்னது ஷார்ட்ஹேண்ட். சவுண்டை பேஸ் பண்ணி எழுதுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் CALMன்னு எழுதியிருக்கேன். இதை நீங்கள் எப்படி வாசிப்பீங்க? காமன்னு வாசிப்போம். ஏன் கிளம்னு வாசிக்கலாம்? நம்ம ஏன் சைலண்டாக போட்டிருக்கோம்? ஏன்னா நம்மளுக்கு சைலண்ட், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அது ஒரு பெரிய கிராமர், பெரிய ஹிஸ்ட்ரியில் படிக்கிற மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம காமை என்னது சைலண்டாக வச்சு தான் நம்ம வாசிப்போம். அப்போ நம்ம காதில் கேட்குற ஒலி காம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்கும். இப்போ ஷார்ட்ஹேண்டை பொறுத்தவரை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த காமுக்குள்ள காதில் என்ன ஒலி கேட்கோ இதுக்குள்ள சிம்பிள் மட்டும்தான் நீங்கள் போட்டு எழுதணும். நம்ம திருப்பியும் அந்த ஷார்ட்ஹேண்ட்ல இருந்து இங்கிலீஷ் எழுதும் போது வேணா அந்த சேர்த்து எழுதணும். இதுதான் ஷார்ட்டை நம்ம எழுதுற முறை. காதுல என்ன ஒலி கேட்குதோ அதை வச்சு எழுதுறது பேர் தான் நம்மளுக்கு ஷார்ட்ஹேண்ட். இப்போ ஷார்ட்ஹேண்ட்ல இப்படி நான் கோடு போட்டிருக்கேன் அப்படின்னா இதே கோடு நான் டார்க்காகவும் போடலாம். இப்படி இதுக்கு வேற வேர்டு, இதுக்கு ஒரு வேர்டு லைட்டு டார்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷார்ட்ஹேண்ட்ல இருக்கும். லைட்டு டார்க்கு. இப்போ இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஷார்ட்ஹேண்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோக்குனா வித்தியாசமா வேற எதுவும் கிடையாது. இதுல உள்ள லெட்டர்ஸை அட்வான்ஸா நம்ம ஸ்ட்ரோக் எழுதிட்டியா அப்படின்னு கேட்டா ஷார்ட்ஹேண்ட்ல உள்ள லெட்டர்ஸ் எழுதிட்டியா அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னன்னா ஷார்ட்ஹேண்டுக்கு ஸ்ட்ரோக் எழுதிட்டியான்னு கேட்டா ஸ்ட்ரோக் இந்த லைட் ஸ்ட்ரோக்கும் உண்டு, டார்க் ஸ்ட்ரோக்கும் உண்டு. தமிழ் ஷார்ட்ஹேண்டை பொறுத்தவரை இந்த லைட் டார்க் இம்பார்ட்டன்ஸ் வேண்டாம் அவ்வளவா. ஏன் அப்படின்னா நம்ம இப்போக்கே தமிழ்ல லைட்டும் படிப்போம், டார்க்கும் படிப்போம். ஆனால் இப்போ இங்கிலீஷுக்கு லைட் டார்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா PAவும் போடலாம், BAவும் போடலாம். அதனால இந்த லைட்டு டார்க்கு இங்கிலீஷ் எழுதும் போது ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு, நம்ம எப்படி எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஷார்ட்ஹேண்டில் இப்போ என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் என்னென்னா நம்மளுக்கு 26 ஸ்ட்ரோக் இருக்குது. அந்த 26 ஸ்ட்ரோக்கும் நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வீட்டில இருந்து படிக்கீங்க அப்படின்னா ஒரு கிங் சைஸ் கோடு போட்ட நோட்டு வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்க, இதே மாதிரி எப்படி ஹோம்ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் கடைசியில், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லெட்டர்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா எப்படியும் நீங்கள் கோடு போட்ட நோட்டில் தான் ஷார்ட்ஹேண்ட் எழுத முடியும். இப்போ இந்த கோடு இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கோடு இருக்குன்னா இந்த கோடு ஒரு கோடு இருக்கு. இந்த ஒரு கோட்டுக்குள்ள நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா எப்பவுமே மேலே உள்ள காவாசி இதை நம்ம எப்பவுமே டச் பண்ணாம தான் நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், நம்ம எழுதணும். எப்பவுமே நம்மளோட ஸ்ட்ரோக் ஆனது மேலே தொடாம மேலே காவாசியை விட்டுட்டு தான் எப்பவுமே நம்மளோட ஸ்ட்ரோக்ஸ் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் முறை. நம்மளோட ஸ்ட்ரோக்கோட லென்த் முக்காவாசி அளவு தான் நம்மளுக்கு ஸ்ட்ரோக்கோட லென்த் இருக்கணும்.
இப்படிதான் நீங்க ஸ்ட்ரோக் ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று வந்து லைட் ஸ்ட்ரோக். லைட் ஸ்ட்ரோக்னா இப்படி எழுதும்போது லைட்டுனா ரொம்பையும் டார்க்கா அப்படியே வந்து அழுத்தி பிடிச்சு எழுதக்கூடாது. நல்ல நிப்பு கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம வந்து லைட்டா எழுதணும். டார்க்னா ஒரு பிஞ்ச் அழுத்தி எழுதினா போதும். அதை போட்டுட்டு திருப்பி திருப்பி இப்படிலாம் வந்து நீங்க டிரா பண்ணிலாம் எழுதக்கூடாது. முக்கியமா ரப்பர் யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம ஸ்ட்ரோக்ஸ்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து நம்ம படிப்போம். ஒரு லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்ஜின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதோட லெட்டரை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னன்னா பி. பியோட லெட்டர் வந்து என்னன்னா லைட். மேல இருந்து கீழே தான் எழுதணும். லைட் ஸ்ட்ரோக்கு மேல இருந்து கீழே எழுதணும். இந்த பீனு சில பேர் பீனு படிப்பீங்க. அப்படி படிக்கிறத விட நீங்க வந்து இந்த ப்ரொனவுன்சியேஷன் ஃபோனிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம படிப்போம். அது சில பேர் படிச்சிருக்க மாட்டோம், நம்மளோட காலத்துல இருக்காது. பட் ஆனால் இப்போ கரண்டாக படிச்சுட்டு இருக்க பசங்க புக்லலாம் ஃபோனிக்ஸ் வந்து எல்கேஜி யூகேஜிலேயே இருக்கு. அதாவது இதை பு அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது வரலை அப்படின்னா டங்கிலீஷில் கூட நீங்கள் படிக்கலாம். இது வந்து இப்போட ஃபேமிலி, இப்புன்னு கூட நீங்கள் படிக்கலாம். இப்போ பியோட ஏச்சர்னா என்னது ப, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பிபின்னு படித்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எந்த விதத்தில் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த விதத்தில் நீங்கள் படிக்கலாம். இப்போ வந்து என்னன்னா இதை பீன்னு சொல்லி படித்தாலும் சரி, இப்புன்னு சொல்லி படித்தாலும் சரி. இப்போ பீன்னு எடுத்துக்கிட்டா பியோட ஃபேமிலி ஃபுல்லாக வரும். அதாவது எப்படி அப்படின்னா அதோட சேர்றது இப்பு, ப, பா, பி, பி, பூ, பூ, பே, பே அந்த மாதிரி வரும். பியோட சேர்ற எல்லாமே பிஏ, பிஇ, பிடி அந்த மாதிரி, பிஐ அந்த மாதிரி அடுத்தடுத்த லெட்டர் வரும்போது நம்மளுக்கு கிடைக்கும்ல பா, பி, பூ அப்படின்னு கிடைக்கலாம். அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே இதில் உங்களுக்கு சேரும். இப்போ நீங்கள் எழுதும் போது மேலே நான் சொன்ன மாதிரி காவாசி தூரத்தை டச் பண்ணாமல் என்ன செய்யணும், நீங்கள் எழுதணும். பிங்கிறது வந்து லைட் ஸ்ட்ரோக்கு நம்ம படிச்சிருக்கோம். எப்படி எழுதணும் அப்படின்னா மேலேருந்து கீழே இது லைட் ஸ்ட்ரோக். சரியா? நீங்கள் வந்து லைட்டுன்னு மேலேருந்து கீழேன்னு ஆரோ போடல அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி எழுத ஆரம்பிச்சிருவீங்க, கீழே இருந்து மேலே இப்படி எழுதுவீங்க. இது தப்பு. மேலேருந்து கீழே தான் இப்படி எழுதணும். இப்படிதான் எழுதணும். இது பியோட ஸ்ட்ரோக்கு. இதுக்கப்புறம் ஒரு அரை பேஜ் விட்டுருங்க. ஒரு பேஜ் இருக்குன்னா அரை பேஜ் விட்டுறணும். அடுத்த ஹாஃப் இடம் விட்டுட்டு தான் நீங்கள் பி எழுதணும். நான் இதில் அடுத்த லைனில் உங்களுக்கு எழுதுறேன். அடுத்த லெட்டர் வந்து பி. இந்த பி வந்து என்னதுன்னா மேல இருந்து கீழே தான். இது வந்து டார்க். டீன்னு போட்டா என்னது டார்க்கா எழுதணும்னு அர்த்தம். அதுவும் மேல இருந்து கீழே டார்க்னு அர்த்தம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்னதுன்னா டி. டி வந்து என்னதுன்னா நம்மளுக்கு லைட் ஸ்ட்ரோக்கு மேல இருந்து கீழே. இது வந்து நம்ம சரிச்சு போட்டிருக்கோம் பியும் பியும். டி வந்து என்னன்னா ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கோம். இன்னொரு டி வந்து என்னன்னா நம்மளுக்கு டார்க்கு மேல இருந்து கீழே. எப்பவுமே மேல வந்து கொஞ்சம் தூரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, காவாசி தூரத்தை டச் பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்ட்ரோக் வந்து சிஹெச். இதை வந்து சின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது வேர்டு சிஹெச் சேன் வரும். நம்ம இப்போ சர்ச்சுக்கெல்லாம் வந்து சிஹெச் சேன் உள்ள வரும். இந்த மாதிரி உள்ள வேர்டுக்கு சி அப்படிங்கிற வேர்டு தான் இது. இது வந்து என்னன்னா லைட்டு. இந்த சைடு நம்ம எழுதணும். அதே மாதிரிதான் மேல இருந்து கீழே இப்படி இந்த சைடு வாக்க நம்ம எழுதணும். அடுத்து வந்து என்னன்னா ஜு. ஜேங்கிறது என்னது ஜு. இது வந்து டார்க்கு மேல இருந்து கீழே. இதுல என்ன செய்யணும், டார்க்கா எழுதணும். சி லைட்டா எழுதியிருக்கோம்னா அதே மாதிரி டார்க்கா எழுதணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கு. சியை வந்து குமோ, சியும் இருக்கலாம் கேயும் இருக்கலாம். இது வந்து லைட் ஸ்ட்ரோக்கு. இந்த சைட்ல இருந்து இந்த சைடு, அதாவது லெஃப்ட் டு ரைட். இந்த ஸ்ட்ரோக்கை நீங்க திருப்பி வச்சா என்ன லென்த் வருதோ அதை தான் எழுதணும். அது இல்லாம வந்து நீங்க இப்படி சின்னதா எழுதினாலும் தப்பு, பெருசா எழுதினாலும் தப்பு. ஏன்னா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு லெசனே படிப்போம். அதனால நார்மலா இதை திருப்பி வச்சா முக்காவாசி லென்த் எவ்வளோ வருமோ இவ்வளோ எழுதுனா போதும். லைட்டா எழுதணும். அடுத்து வந்து என்னது அப்படின்னா ஜி, கு. இதுவும் கு தான். இது வந்து டி, அதே லெஃப்ட் டு ரைட். இது வந்து கொஞ்சம் டார்க்கா எழுதணும் நீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போறோம்னா இத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐடிஹெச்னாலும் இத்துதான், டிஹெச்னாலும் உங்களுக்கு இத்துதான். ஓகேவா? இந்த ஐடிஹெச் இத்துங்கிறது மேல இருந்து கீழே தான் போடணும்.
லைட் ஸ்ட்ரோக்கு. நல்லா கவனிங்க, இப்படிதான் போடணும். அதாவது மேலே காவாசி தூரம் எப்பவும் விட்டுருவோம், இந்த மாதிரி போடணும். அதாவது இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்படி கிராஸ் போட்டிங்கன்னா இந்த இதோட ஷேப்பு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இதோட ஷேப் ஓகேவா, இதோட ஷேப்பு தான் நான் இப்போ இதை போட்டிருக்கேன். லைட்டாக போடணும். இதான் என்னன்னா இத். அடுத்து வந்து என்னன்னா டி. இது வந்து டார்க், அதே மேல இருந்து கீழே டார்க்கா போடணும். ஓகேவா, இதான் என்னது நம்மளுக்கு டி. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போறது வந்து என்னதுன்னா எஸ், இஸ் அப்படிம்போம். இது லைட்டு, இது இந்த சைடு இப்படி, அதாவது இந்த ஷேப் உங்களுக்கு இதுல லைட் ஷேப். ஓகேவா, இதை நம்ம இப்படி கோடு போட்டா கூட இந்த எண்டு ஸ்ட்ரைட்டா வரணும், இப்படிலாம் போடக்கூடாது. இது இஸ். அடுத்து இசட், இஸ். இது வந்து நம்மளுக்கு டார்க், அதே இது மேல இருந்து கீழே, இதுல நம்மளுக்கு டார்க். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஃப். எஃப்னா என்னது, லைட். லைட்டு மேல இருந்து கீழே தான் எழுதணும். இது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இப்படி பிரிச்சிங்கன்னா இந்த ஷேப் இருக்குல்ல, நம்ம சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பு தான் நமக்கு என்னது எஃப். அதே மாதிரி மேலே காவாசி தூரம் தொடாமல் இப்படி எழுதணும் லைட்டாக. அடுத்து வந்து நம்மளுக்கு வி, டார்க், மேலே இருந்து கீழே. இதே இதில் நம்ம என்ன பண்ணுறோம், டார்க்காக போடுறோம். இதே ஷேப்பு தான்மா, டார்க்காக போடுறோம். அடுத்து வந்து என்னன்னா ஐஎஸ்ஹெச்னாலும் இஷ்டு தான், எஸ்ஹெச்னாலும் இஷ்டு தான். லைட் மேல இருந்து கீழே. இப்போ நம்ம வந்து இந்த சைடு மேல இருந்து கீழே நம்மளுக்கு, அதாவது இப்படி சர்க்கிள் வரையும்போது இந்த சைடு வரையணும்ல, அதான் என்னது இஷ், லைட். அடுத்து வந்து என்னது அப்படின்னா ஜி. ஜி வந்து டார்க்கு, இதுல டார்க். இதே ஷேப்பு தான், இதுல டார்க்கா போடும். ஓகேவா, இந்த இதை பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இம், எம். எம் லைட் ஸ்ட்ரோக்கு, லெஃப்ட் டு ரைட், லைட்டா போடணும். சரியா, இதான் என்னது லைட் ஸ்ட்ரோக். அதாவது கோட்டுக்கு மேல இப்படி போடணும் லைட், இம். அடுத்து இன்னுங்கிறது லைட்டு, இப்படி போடணும், இப்படி தலையில வச்சு இப்படி லைட்டா போடணும். சரியா, இதான் என்னது இன். அடுத்து இங்கு, ஐஎன்ஜினாலும் இங்கு தான், என்ஜினாலும் இங்கு தான். இது டார்க்கு, எண்ணெய் வந்து டார்க்கா போட்டிங்கன்னா அது இங்கு. சரியா, இதான் என்னது உங்களுக்கு இங்கு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா எல். எல் வந்து லைட் ஸ்ட்ரோக்கு, கீழே இருந்து மேலே போடணும். அதாவது இப்போ ஒரு சர்க்கிள் பிரிச்சிங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த ஷேப்பு தான் எல்லோட, இந்த ஷேப்பு தான் என்னது எல்லோட. அப்போ முக்கால்வாசி தூரம் தான் இருக்கணும், மேலே எப்பவும் கால்வாசி தூரம் டச் ஆகக்கூடாது. இதுதான் என்னது எல். அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஆர் வந்து என்னன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஆர் இருக்கு. ஒன்று கீழே இருந்து மேலே, கீழே இருந்து மேலே லைட்டு. அதாவது கீழே இருந்து மேலே எப்படி போடணும்னா இப்படி நல்லா 45 டிகிரி ஆங்கிளுக்கு இப்படி சரிச்சு போடணும். அதாவது இப்படி போடணும், இப்படி போடக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இப்படி நல்லா சரிச்சு என்ன செய்யுங்க போடணும். சரியா, இப்படி சரிச்சு போடணும். இதான் வந்து என்னது ஆர். இன்னொரு ஆர் உண்டு நம்மளுக்கு, டவுன்வர்ட், மேல இருந்து கீழே. அதுவும் வந்து என்னதான் லைட். அதாவது அது வந்து இந்த ஷேப், நம்ம சர்க்கிளில் இப்படி கீழே போடுறோம்ல இந்த ஷேப், இப்படி வந்து இப்படி போடுறது. சரியா, இதுதான் ஆர். அடுத்து நீங்க பார்க்க போறது என்னது அப்படின்னா டபிள்யூ. டபிள்யூ வந்து கீழே இருந்து மேலே லைட். இந்த ஆர் போட்டிருக்கீங்களா, இந்த ஆர்லேயே ஒரு கொக்கி வச்சு ஆர் போட்டிங்கன்னா அதான் டபிள்யூ. ஓகேவா. அடுத்து வந்து என்னது அப்படின்னா ஒய். ஒய்யும் வந்து என்னது கீழே இருந்து மேலே லைட். இது வெளியே கொக்கி போட்டு ஆர் போட்டிருக்கோமா இந்த ஷேப்பை, இதே மாதிரி உள்ளேருந்து கொக்கி எடுத்து ஆர் ஷேப் போட்டோம்னா அதான் என்னது டபிள்யூ. இந்த கொக்கி சில பேருக்கு வராது, அப்போ என்ன செய்யணும், ஒரு கோடு போட்டு இப்படி இழுத்து விட்டா போதும், இப்படி இழுத்து விட்டா போதும். இதுதான் என்னது நம்மளுக்கு ஒய்.
அடுத்து வந்து என்னென்னா ஹச்சு பார்க்க போகிறோம். ஹச்சு வந்து நம்மளுக்கு 2 இது இருக்குது. ஹைச்சும் அதே மாதிரி 2 டைப்பு. கீழே இருந்து மேலே லைட்டு, ஹைச்சு வந்து மேலே இருந்து கீழே லைட்டு. கீழே இருந்து மேலே ஒன்றும் இல்லை, சர்க்கிள் போட்டு இந்த ஆர் ஷேப் சொன்னால சரிச்சு போடணும். அதுமாதிரி கையை எடுக்காமல் சர்க்கிள் போட்டு இப்படி போடணும். ஏமா எதுவுமே கையை எடுக்கக்கூடாது, இப்படி சர்க்கிள் போட்டு இப்படி போடணும் ஸ்ட்ரைட்டாக. அதே மாதிரி ஹைச் வந்து என்ன ஷேப்பில் வரும்னா, நீங்கள் சீக்கு இந்த போட்டிருக்கீங்களா இந்த ஷேப், மேலே இருந்து கீழே சர்க்கிள் போட்டு இப்படி கீழே வரும். சர்க்கிள் போட்டு ஸ்ட்ரைட்டு கோடாக கீழே வரும். இதுதான் உங்களுக்குள்ள எல்லா ஸ்ட்ரோக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோம்ஒர்க் தினமும் என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொன்றும், இது ஒரு நாளுக்குள்ள ஹோம்ஒர்க்காக முடிக்கனாலும் முடிக்கலாம், 2 நாளுக்குள்ள ஹோம்ஒர்க்காக முடிக்கனாலும் முடிக்கலாம். தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொன்றும் அரை பேஜ் விடணும். ஒரு இதில் 2 ஸ்ட்ரோக்கு தான் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு மட்டும் எழுதிட்டு ஷேப் வருதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்னு எழுதுனீங்கன்னா ஃபுல்லாக அரை பேஜ் பி 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 பின்னு எழுதிக்கிட்டே இருக்கணும். சொல்லி சொல்லி எழுதணும். பி 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 பின்னு சொல்லிக்கிட்டே எழுதணும். அதேமாதிரி மேலே உட்காந்து கொண்டும் டச் பண்ணக்கூடாது. டார்க்குனா டார்க்கு பி பின்னு அரை பேஜ் ஃபுல்லாக எழுதணும். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டே ஹோம்ஒர்க்காக நாங்கள் இன்ஸ்டியூட்லேயே கொடுப்போம். அடுத்த நாள் வந்து இதை மாற்றி மாற்றி நாங்கள் எழுத கொடுத்துட்டு டெஸ்ட் வைப்போம். அது ஃபுல்லாக கிளியர் பண்ணால் தான் அடுத்த சாப்டர், இல்லைனா திருப்பி இதை எழுதணும். சரிம்மா, இன்றைக்கி லெசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.